திஸ் ஆக்ஷன் இஸ் ஃபார் அன்கேப் பிளேஸ்னு சும்மாவா சொன்னாங்க. இப்போ வரைக்கும் சிஎஸ்கே 3 பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பிக்ஸ் வந்து அன்கேப் பிளேஸ். ஸோ மேசிவ் பிக்ஸ் 2 பேருமே 14.2 crores சிஎஸ்கே வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேர் தான் வந்து ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஹையஸ்டாக சோல்ட் ஆகின அன்கேப் வீரர்களாக மாறி இருக்காங்க. ஸோ கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் சிஎஸ்கேவே இனிமேல் யாராலையும் டேடி சார்மின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கார்த்திக் சர்மா 19 year old, அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் 20 year old. சிஎஸ்கே அவங்களோட பிளான்ஸ்ல ரொம்ப கிளியராக இருந்திருக்காங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபியூ செட்ஸ்ல வந்து ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க. எந்த ஒரு பெரிய பிளேயருக்குமே அவங்க வந்து பிட் பண்ணாமல் இருந்தாங்க. இந்த ஆக்ஷனோட முதல் பிக்கா அகில் ஹசன் தான் நம்ம எடுத்திருப்போம். 2 crores பேஸ் பிரைஸ்லேயே எடுத்துட்டாங்க. ஸோ சிஎஸ்கே, ஜேஎஸ்கே, டிஎஸ்கேன்னு இப்போ 3 சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸையும் வந்து அகில் ஹசன் ரெப்ரசென்ட் பண்ண போறாரு. சிஎஸ்கே அஃப்கோர்ஸ் 100 அமதுக்கு ஒரு பேக்கப்பாக தான் அவர் எடுத்திருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 100 அமதுக்கு டெஃபினட்டாக ஒரு பேக்கப் போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது அகில் ஹசனா இப்போ இருக்காருங்க. சிஎஸ்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இல்லைன்னு நிறைய பேர் வரி பண்ணிருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இப்போ பிரசாந்த் வீர சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இந்த 2 பிளேஸும் சிஎஸ்கேக்கு தான் வரணும்னு. ஸோ பிரைஸ் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ அண்ட் இட் வாஸ் வெரி எவிடென்ட் தட் சிஎஸ்கே பிரைஸை கம்மி பண்ணுறதுக்கு தான் ஆர்ஆர் வந்து பிட் பண்ணாங்கன்னு. ஏன்னா பிரசாந்த் வீர அவங்களுக்கு தேவையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் ஜடேஜா ஆல்ரெடி இருக்காரு. லிட்டரலி அவங்களோட பர்ஸ்லி சம்திங் 8.5 crores தான் இருந்துச்சு. அண்ட் டில் 6 crores வரைக்கும் அவங்க பிரசாந்த் வீருக்கு போறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க இன்னும் ஸ்லாட்ஸும் நிறைய ரிமைனிங் இருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி பேஃபலிங் ஃபார் மீ. அண்ட் சிஎஸ்கேவும் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்துட்டாங்களோன்னு தோணுது கைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்ஸ்லாம் வந்து எந்த பிளேயருக்கும் போகாததுனால எல்லா டீம்ஸுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவங்க அன்கேப் செட்ல கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீருக்கு டெஃபினட்டாக போக போறாங்கன்னு. அதனால தான் எஸ்ஆர்ஹெச்மே வந்து 2 பிளேஸ்லையும் பிட் பண்ணி அழகா பிரைஸ் ஏற்றி விட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 13 crores வந்து கார்த்திக் சர்மா கிடைச்சிருப்பாரு. ஆனால் 14.2 crores வந்து நம்ம இப்போ பிக் பண்ணியிருக்கோம். கேகேஆர், கேமரன் கிரீன் அண்ட் பத்திரனா 2 பேருமே அங்கே தான் லேண்ட் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் பேசின மாதிரி தான் கேமரன் கிரீன் 25.5 crores கேகேஆர் வாங்கியிருப்பாங்க. அண்ட் பத்திரனாவை 18 crores கேகேஆர் வாங்கியிருந்தாங்க. கேகேஆர் கிட்ட 13 CR ரிமைனிங் இருக்கு அண்ட் சிஎஸ்கே கிட்ட 15 இருக்கு. சிஎஸ்கே இன்னும் 6 slots ரிமைனிங். 3 ஓவர்சீஸ் பிளேஸ் அண்ட் 3 இந்தியன் பிளேஸ் சிஎஸ்கேவால் இன்னும் பிக் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ்ல வந்து லிவிங்ஸ்டன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எஸ் அஃப்கோர்ஸ் அவர் ஆக்சிலேட்டட் ஆப்ஷன்ல திரும்ப வர போறாங்க. சிஎஸ்கே டெஃபினட்டா அவர் பிக் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போயிருக்கணும். சிஎஸ்கே இன்னும் அதை பிக் பண்ணாம இருக்காங்க. நேத்தன் எல்லிஸ்க்கு ஒரு பேக்கப் கண்டிப்பா தேவை இல்லையா? ஜேக்கப் டஃபி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா ஆர்சிபியில் 2 crores வந்து சோல்ட் ஆகிட்டாரு. ஸோ ஜேக்கப் டஃபி நம்பர் 1 T20 பவுலர் இன் ஐசிசி ரேங்கிங்ஸ். ஸோ ஏசிலோடுக்கு ஒரு சூப்பர் பேக்கப் இப்போ ஆர்சிபிக்கு கிடைச்சிருச்சு. லாஸ்ட் ஆக்ஷன்லேயே ஆர்சிபி ரொம்ப ஹார்டா போன வெங்கடேஷ் ஐயரை இந்த டைம் கரெக்டாக வாங்கிட்டாங்க. 7 crores எக்ஸாக்டாக வாங்கியிருக்காங்க. ஆர்சிபி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான பிளேஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிசி ஆன் த அதர் ஹேண்ட் நிறைய ஸ்டீல் பைஸ் பண்ணியிருப்பாங்க. பென் டக்கெட் அண்ட் டேவிட் மில்லர் 2 பேரையும் 2 crores இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபின் ஆலன் வந்து கேகேஆர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கேகேஆர் ஒரு ஓப்பனர் தேவை நம்ம பேசியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபின் ஆலனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜேமி ஸ்மித் அன்சோல்டா போயிருக்காரு. அண்ட் நிறைய சர்ப்ரைசிங் அன்சோல்ட்ஸ் இருக்குங்க. இப்போ வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டன் கூட அன்சோல்ல தான் இருக்காரு. தென் எதிர்பார்த்த மாதிரி குவிண்டன் டிகாகோ 1 crore பேஸ் பேஸ்க்கு எம்ஐ 30 தூக்கி இருக்காங்க. தென் ஆகிப் நவி 8.4 crores டிசி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷனில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சோல்டு அன்கேப் பிளேயர்ஸ்ல அவருமே ஒருத்தர். எஸ்ஆர்எச் சமய ரிலீஸ் பண்ணதுனால ஆகிப் நபி கண்டிப்பா அங்கே தான் போவார்னு எதிர்பார்த்து அவங்களுமே பிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டிசி எப்படியோ வந்து 8.4 crores இந்த டீல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இதான் முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேவோட இப்போ 3 பிக்ஸை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.